Hello, welcome to Cook It Simple channel. நான் பன்னீர் கிரேவி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். பன்னீர் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேவின்றதுனால வெங்காயம் தக்காளி நிறைய போட்டிருக்கேன். இஞ்சி பீசஸ் ஒரு 10, பூண்டு பீசஸ் ஒரு 10 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு, 4 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 4 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் வெங்காயத்தால் கடைசியாக போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடாய் வச்சு ஆன் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் இஞ்சி துண்டும் பூண்டு துண்டும் போட்டுடுறேன். நல்லா வதக்கிக்கிறேன். நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுடுறேன். அதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ அந்த முந்திரி பருப்பையும் போட்டுடுறேன். அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நான் இந்த கிரேவிக்கு மொத்தத்துக்கும் தேவையான உப்பு போடல. நான் இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளியும் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் தக்காளி சரியாக வதங்குற மாதிரி தெரியலன்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், இதை நான் ஆற வச்சு மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஆறிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் அதே கடாயை ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளியை போட்டுடுறேன். இது லைட்டாக வதக்கிக்கிறேன். இது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை நம்ம வதக்கிட்டோம் இல்லைங்களா. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற அந்த மசாலா தூளையும் போட்டுடுறேன். உங்களுக்கு காரம் இது பத்தலைன்னா இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நான் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லைங்களா. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்காது. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம். இப்போ நான் அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த பன்னீர் க்யூப்ஸை இதில் நான் போட்டுடுறேன். நான் பன்னீரை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணல, அப்படியே போட்டுடுறேன். அப்படியே போட்டால் தான் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் நான் அப்படியே போட்டுடுறேன்.
உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் அந்த கஸ்தூரி மேத்தி போட்டுடுறேன். கையில் நல்லா இப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுடுறேன். அவ்வளோதாங்க, இந்த கிரேவி முடிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெங்காயத்தாலும் போட்டுறேன். இந்த பன்னீர் கிரேவியை சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், நான், தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.